நீயே ஒலின்ட்டு ஒருமையில பேர் வச்சிருக்கீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? எவ்வளோ நேரம் வந்துட்டு ஆரம்பிச்சு, எவ்வளோ நேரத்துல முடியுது? எத்தனை பாடல்கள் பாடுறீங்க? எந்தெந்த இசையமைப்பாளருக்கு பாடுறீங்க? அந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பனியே ஒலின்ற பாட்டு இருக்கு இல்லையா, அந்த சார்பட்டா பரம்பரையில அந்த பாட்டு வந்து இந்த கான்சர்ட்டோட டைட்டிலா இருக்கணும்னு சொல்லி அபிஷேக் அவர்கிட்ட இருந்து அந்த ஐடியேஷன் வந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அது வந்து ஒரு புத்தருடைய ஒரு ஒரு சொல்லும் கூட. அண்ட் இட் ப்ராபகேட்ஸ் லவ். அண்ட் எனக்கு என்னுடைய முதல் படத்துக்கு எனக்கு வந்து என்னை கைப்பிடிச்சு கூட்டிட்டு வந்தது ரஞ்சித். அவருக்கும் ஒரு அது ஒரு ஓடா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அந்த பாட்டோடைய டைட்டில் தான் இது. அந்த ஒலி பிளே இருக்கு. ஒலின்னு நீங்க நினைக்கலாம், ஒலின்னு நினைக்கலாம். ஸோ சவுண்ட் அண்ட் லைட், அதனால தான் இங்கிலீஷ்ல இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா கான்சர்ட் வந்து 3 hours 0 seconds இதெல்லாம் பிளான் பண்ணுறேன். அஜித் சார் ஆர் மேபி லைட்லி லெஸ் சார். சந்தோஷ் சார், சினிமாலையும் சரி அரசியலையும் சரி கூட்டணி வந்து மாறிட்டே இருக்கும். நீங்கள் முதல்ல வந்து சினிமாவில் சில டைரக்டர் கூட கூட்டணி வச்சிங்க, அப்புறம் மாறிட்டு அப்புறம் வந்து இதாகிட்டு. அந்த கூட்டணி ஒரு வெற்றிகரமான கூட்டணி வந்து உடையும் போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, என்ன நினைக்கிங்க? புது கூட்டணி உருவாகும் போது நினைக்கிங்க? கடைசியாக ரஞ்சித் ஃபங்க்ஷனுக்கு வராரா? அவர் தான் ஃபர்ஸ்ட் ட்வீட் பண்ணது இந்த ஷோக்கு, ரஞ்சித் சார் தான். ஸோ கூட்டணி எனக்கு தெரிஞ்சு கூட்டணிலாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் சினிமாவில். ஏன்னா அந்தந்த ப்ராஜெக்ட்டுக்கு எது ஒர்க் ஆகுமோ அப்படிதான் ஒர்க் பண்ணுறாங்க. அண்டு அந்த படத்தில் ஒர்க் பண்ணாட்டி அவ்வளோதான் அவங்களோட ஃபைட். அந்த மாதிரிலாம் இப்போ இல்லை. நீங்கள் எனி டைரக்டர் எடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்த்திக் சுப்புராஜ் நானும் எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ ஃப்ரெண்டுன்னு. அண்டு நானும் அனிருத் மாற்றி மியூசிக் ஒரு படத்துக்கு 2 பேர்லாம் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு அந்த மகான் ஃபர்ஸ்ட்டு அனிருத் பண்ணார், அப்புறம் நான் பண்ணேன். ஆனால் அனிருத் நானும் ஃப்ரெண்டு தான், நானும் கார்த்திக் ஃப்ரெண்டு தான், கார்த்திக் அனிருத் ஃப்ரெண்டு தான். அந்த ப்ராஜெக்ட் ஏன்னா இப்போ எதை பண்ணுறது எதை விடுறதுன்னு தெரியாமல் தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், அந்த ஒரு ஒரு டாப் 5-6 கம்போசர்ஸை தாண்டி எல்லாருக்குமே வேலைகள் வரணும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்களாம் எப்படின்னா, டே இந்த படம் நீ பண்ணுறியா, அப்பாடா தேங்க்ஸ்டா, அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு. ஸோ படங்கள் நிறைய வருது. அண்ட் நிறைய பேர் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஃபில்ம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு அவென்யூவாக இருக்குது ஒருத்தவங்க அவங்களோட பிஸ்னஸை பெருசாக லான்ச் பண்ணுறதுக்கு. ஸோ நிறைய பேர்கிட்ட 20 கோடி 30 கோடி இருக்குது. அப்போ வந்து தே வாண்ட் டு ஒர்க் வித் பிராண்ட் நேம்ஸ். அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிற அந்த இஷ்யூலாம் ஒரு சுத்தமாக இல்லை. நாங்கள் ஜாலியாக இருக்கோம் அதர் சைடில். ஏ வர்சஸ் பி இன் டர்ம்ஸ் ஆஃப் மியூசிக் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் ரஞ்சித் அஃப்கோர்ஸ் ஐ வில் ஆல்வேஸ் ஹாவ் கிரேட்டஸ்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் ரஞ்சித். அது பர்மனெண்ட். எனக்கு வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸில் வந்து என் கூட இருந்தவங்க இன்னி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போயும் என் கூட தான் இருக்காங்க. அதெல்லாம் விடவே முடியாது. அவங்க தானே நம்ம. ஸோ அண்ட் ரஞ்சித், ஐ விஷ் ஹிம் ஆல் தி சக்ஸஸ். தங்கலான் பயங்கரமாக ஒரு ஸ்பேஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். குளோபலாக அது போகக்கூடியது இருக்குது. அஃப்கோர்ஸ் ஜிவி பிரகாஷ் செமையாக பண்ணுவார், மேபி பெட்டராக பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சி இன் தி ஃபியூச்சர் எப்படி இருக்கு. ஆமாம், நீவழி அறிவு எழுதியிருக்காரு, அவர் பாடல. நான் மெசேஜ் போட்டிருந்தேன், பிளாக் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது வந்துச்சுன்னா தெரியும். நாம் எல்லாருமே நான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தேன். பட் இன்வைட் போச்சுன்னா வந்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பி தான். இப்போயும் யாரோ ஜி அண்ட் அறிவுக்கா கண்டிப்பாக பண்ணலாமே. இல்லை, நான் முன்னாடியே பண்ணி வச்சதே நிறையா இருக்குது. அப்புறம் இந்த என்ஜாமி இதெல்லாம் இஷ்யூ ஆனதுனால நம்ம ஸ்லோவாக வெயிட் பண்ண எல்லாம் சரியாயிடும். எல்லாம் கோபமாக இருப்பாங்க. அப்புறம் நான் எதனால இது நடக்குது அப்படின்றது தெரிஞ்சவொன்னா சரியாயிடும். அதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒன்றும் இட் வில் பி சால்வ். ஆமாம், அது வருது கான்சர்ட்ல. அது கான்சர்ட்ல வரும். அதோட அது இதுக்கு முன்னாடி நாளைக்கு போல ரிலீஸ் பண்ணலாம்னு நான் பிளான் வச்சிருக்கேன். ஆக்சுவலாக வீடியோலாம் பண்ணியிருக்கோம். அதுக்கு என்னோட அதாவது ஆல்பம் வெர்ஷன் அண்ட் என்னோட வெர்ஷனை சேர்த்து நான் ஒரு வெர்ஷன் பண்ணியிருக்கேன். அது வீடியோவும் ஷூட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம இங்கேயும் ஷூட் பண்ணோம், பயங்கரமாக அது வந்திருக்கு. அது திஸ் வில் பி தி ரைட் டைம் பண்ணிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ், நான் மறந்து போயிட்டேன். நீங்களே தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப ரெலவெண்ட் கொஸ்டின். அண்ட் அது ரிலீஸ் ஆகும் ப்ராபப்ளி நாளைக்கு வரும். நானே சொல்றேன், பரவாயில்ல, ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். இது மட்டும் கொடுத்தா அப்படி என்னன்னா, இந்த பிசிக்கல் டிக்கெட்ஸ் இருக்குல்ல, ஒரிஜினலோட பெட்டரா அடிக்கிறாங்க டூப்ளிகேட். அதுதான் பிரச்சனை. வேற லெவலில் அடிக்கிறாங்க. நமக்கே வந்து ஒரு பெருமையா இருக்கு. அந்த டூப்ளிகேட்
பேசாமல் இதை எடுத்துகிட்டு போயிடலாம் போல இருக்கு. நான் ஆக்சுவலாக பார்த்தேன். அதனால தான் இந்த கான்செப்டில் ஃபிசிக்கல் டிக்கெட்ஸே கிடையாது. யாராவது எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் சிரிச்சிருவோம். ஏன்னா ஒன்லி கியூஆர் கோடு தான். கியூஆர் கோடை நீங்கள் டூப்ளிகேட் பண்ண முடியாது. டூப்ளிகேட் பண்ணாலும் டிக்கெட்டை தொலைச்சதுக்கு அர்த்தம் இதுதான், அது ஈக்குவலன்ட் தான். நீங்கள் கியூஆர் கோடை வந்து ஐ எம் கோயிங் டு த கான்சர்ட்னு நீங்கள் போய் கியூஆர் கோடை வந்து உங்கள் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிங்கன்னா அதில் முதல்ல வரவங்கள உள்ளே விட்டுருவாங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள், இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி டு சால்வ் தான். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து எப்பயுமே கான்சர்ட் ஸ்பேஸில் ஏதாவது ஒரு விஷயம் மொக்கையாக நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு முன்னாடி நடக்கும்போது தான் நம்ம அதை வந்து பார்ப்போம். செம மொக்க விஷயம்லாம். நான் 1000 கான்சர்ட் போனேன்ல, அது நடந்ததெல்லாம் நம்ம ஸ்டேஜ்லேயே சொல்ல முடியாது. ரொம்ப கேவலமாக நடக்கும். அது வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்து ஓடுறோம். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம எடுத்துக்கணும். இதில் எவ்வளோ பேர் இருக்கலாம், எவ்வளோ பேர் வராங்க, இதுதானே பேசிக் நம்பர். அதில் நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அண்ட் அதுக்குள்ளே ஒரு ஆனஸ்டி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அட் ஆல் லெவல்ஸ். நம்ம ஆர்டிஸ்ட் நல்லவராக இருந்தால் பத்தாது, ப்ரொமோட்டர் நல்லவராக இருந்தால் பத்தாது. அந்த டிக்கெட்ஸ் யார் யார் கொடுக்குறாங்க. ஒரு செட் ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து ஒரு குரூப் வாங்கிட்டு போவாங்க. ஒரு செட் ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து ஸ்பான்சர்ஸ்ன்னு ஒருத்தர் வாங்கிட்டு போவாங்க. சம்டைம்ஸ் வந்து வீட்டில் வந்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு 25 பேர் கூப்பிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஸ்பான்சர், எனக்கு இங்கே வேணும், நான் வந்து இந்த ஆக்டர் கூட நான் என்னுடைய சித்தப்பா பையன் உட்காரணும் அப்படின்னு உட்காருவாங்க. அது ரொம்ப முக்கியம் நடக்கும். அவங்களாம் என்ஜாயே பண்ண மாட்டாங்க. நாங்கள் போய் ஒரு கான்சர்ட்லலாம் நான் போய் ஒருத்தனை ஆட வைக்கிறதுக்கு நான் பண்ண பாடுறதுக்கு பாருங்க, ஆடவே மாட்டேன்றான். அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அது பார்த்தா இது மாதிரி ஏதாவது ஒரு சும்மா அங்கே நான் வந்துட்டேன், அவங்க வந்தது தான் ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து முதல்லயே நான் சொல்லிட்டேன், கூப்பிட்டு தம்பி நீங்கள் வந்து பயங்கரமாக பண்ணிட்டீங்க, இதெல்லாம் தப்பாக நடக்க முடியும் அப்படின்னு நான் ஒரு லிஸ்ட் போட்டு தான் ஆரம்பித்தேன். மியூசிக் வந்து கடைசியாக நான் போகிறேன் ப்ராக்டிஸ்க்கு, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஸ்டார்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த கான்செர்ட்டில் வந்து ஆன் தி கிரவுண்டு ஒரு அந்த நம்பர்ஸ் எக்ஸாக்டாக சொல்லுவார். ஏன்னா நாங்கள் மேலே அந்த ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டிக்காக ஆல்மோஸ்ட் 10,000 டிக்கெட்ஸ் ஜஸ்ட் லெட் கோ. அது ஒரு மிகப்பெரிய ஒரு, ஏன்னா அந்த 500 ரூபி டிக்கெட்ஸ்ன்றதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா அது. அதை லெட் கோ பண்ணியிருக்காங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் தெம் ஃபார் டூயிங் தட் ஜஸ்ட் ஃபார் சேஃப்டி. மேபி அது ஒன்றுமே ஆகாமல் இருக்கலாம், பட் ஒரு சேஃப்டியாக இருக்குமோன்ற கேள்விக்கே அவங்க விட்டு கொடுத்தாங்க. ஸோ இதுதான். ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா மேக்ஸிமம் ரேட் வந்து 25,000க்கு மேலே இருக்கும். ஓகேவா? அந்த மேக்ஸிமம் அது வந்து ஒரு அந்த டிக்கெட்ஸ் இருந்தால் தான் இந்த 500 ரூபி டிக்கெட் ஃபர்ஸ்ட் டைம் என்ன கான்சர்ட் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கேலில் 500 ரூபாய்க்கு டிக்கெட் இருக்குது. 500 ரூபாய்க்கு எவ்வளோ டிக்கெட்ஸ் இருந்தது? 8,000 டிக்கெட்ஸ் 500 ரூபாய்க்கு இருந்தது. சென்னையில் 8,000 டிக்கெட்ஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய கான்சர்ட்டோட நம்பரு. நம்ம 500 ரூபி டிக்கெட்ஸ் மட்டும் 8,000. அந்த டிக்கெட்டில் மட்டும் நான் பயங்கரமாக இப்போ என்ன ஆகுனா ஓப்பன் பண்ணிட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. லிட்ரலி போய் ஃபிசிக்கலாக நம்ம போய் புக் பண்ணுறதுக்கே ஒரு 1.5 minutes ஆகும். இருக்கிறதுலேயே பயங்கரமாக அந்த கண்ணை மூடிட்டு டைப்பிங் அடிக்கிறாங்க. அவங்க புக் பண்ணாலே 1.5 நிமிஷம் ஆகும். ஆனால் நீங்கள் உள்ளே போயிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா புக் சோல்ட் அவுட் அப்படின்னு வரும். அது நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டே பேசி அந்த 8,000 மட்டும் நான் வந்து ஃபுல்லாக கண்காணித்து அந்த 8,000 ஆக்சுவல் மக்களுக்கு போயிருக்கா, சும்மா அந்த ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் அங்கே கொடுத்துருங்க, அந்த கடையில் கொடுங்க, அதெல்லாம் இல்லாமல் ஆக்சுவல் மக்கள் வரதுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதுதான் ரேஞ்சு. இந்த ரேஞ்சை பார்த்து பயந்துடாதீங்க. நடுவில் ஏகப்பட்டதுலாம் இருக்குது. அந்த 500லேருந்து ப்ரொக்ரெசிவாக அது அந்த டாப் ரேஞ்சு போகும். நிறையா ஸ்பான்சர்ஸ்லாம் அந்த மாதிரி டிக்கெட்ஸ் எதிர்பார்ப்பாங்க. உங்களுக்கே தெரியும் இல்லையா? அந்த எதுவுமே வந்து வெறுமா வந்து ஒரு பணமாக வாங்கிடாமல் டிக்கெட்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதில் இதுவாக இருக்கும். அந்த எல்லாமே நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக தான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் ஒரு கேள்வி கண்டுபிடிச்சிட்டாரு. இருக்கு பாட்டு இருக்கு, எம்எஸ்வி ஐயா இருக்கு. இல்லை நான் அவங்களோட இவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணி சாங்ஸ் இருக்கு, அது பண்றோம். அதனால அதை அந்த பேர்கள் சொன்னேன். இருக்கு பாட்டே இருக்கு. நாங்க மாத்த முடியாதுல்ல, நீங்க சொல்லிட்டு பாட்டு ஆட் பண்ண முடியாதுல்ல. இருக்கு ஒண்ணுமே கிடையாது. எனக்கு நான் வந்து திருச்சியில இருந்து சென்னைக்கு வரும்போது வெக்கம், மானம், சூடு, சொரணம் எல்லாத்தையும் திருச்சியிலேயே மூட்டை கட்டி வச்சுதான் வந்தேன். நான் வந்து சுத்தமா கிடையாது. இல்ல பிரஸ் வந்து என்னன்னா எப்பயுமே வந்து எல்லாரும் பேஷ் பண்ற ஒரு ஸ்பேஸா மாறிட்டு இருக்கு. அதுக்குள்ள நீங்க வந்து யூ ஹாவ் டு ஃபைண்ட் யுவர், உங்களுக்குன்னு ஒரு மரியாதை ஃபைண்ட் பண்ணி அதுக்குள்ள ஒரு ரெவன்யூ ஃபைண்ட் பண்ணி ரொம்ப கஷ்டங்க ஆக்சுவலா அங்க இருக்குது. இதை கூட நீங்க எடிட் பண்ணி கூட போட்டுருங்க, ஒரு பர்சனலா சொல்ற மாதிரி கூட வச்சுக்கோங்க.
இது ஒரு ரொம்ப கஷ்டமான இந்த ப்ரெஸ், அப்புறம் இந்த பாலிடிக்ஸ், அப்புறம் அந்த போலீஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா? எப்பயுமே வந்து ஒரு நல்ல பேரே இருக்காது. எப்போதானே எங்களை நீங்க வந்து பாராட்ட போறீங்கன்ற மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு புரியுது. அண்ட் எனக்கு சுத்தமா எனக்கு ஐ லவ் எவ்ரிபடி எல்ஸ் ஆஸ் அ மியூசிஷியன். நான் எப்பயுமே அதான் சொல்லுவேன். வேற எந்த பாட்டு கேட்டாலும் நல்லா இருக்கேடா அப்படின்னு வீட்டில், எங்க வீட்லயே அப்படிதான். அது உண்மைதான். அதனால தான் அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கேருந்து தான் வரேன். ஸோ எம்எஸ்வி ஐயா, ராஜா சார், ரஹ்மான் சார், அப்புறம் யுவன், ஜிவி, அனி, நிறைய இன்னும் நான் லிஸ்ட்டே டக்குன்னு சொல்ல முடியல. அதனால தான். தேங்க்ஸ் சார்